ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி பாடசாலை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியில் இருக்கிற பாண்டியர்கள் என்ற டாப்பிக்கில் 2016 2023 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரக சிற்பங்களை தென்னிந்திய கோவில்களில் முதலில் நிறுவியவர்கள் யார்? ஆன்சர் இஸ் பாண்டியர்கள். நவக்கிரக சிற்பங்களை தென்னிந்திய கோவில்களில் முதலில் நிறுவியவர்கள் பாண்டியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2017 என்ன கேட்டாங்கன்னு பார்க்கலாம். மார்கபோலோ யாருடைய காலத்தில் பாண்டிய நாட்டிற்கு வருகை புரிந்தார்? மாரவர்மன் குலசேகர பாண்டியன். மார்கபோலோ யாருடைய காலத்தில் பாண்டிய நாட்டிற்கு வருகை புரிந்தார்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன். மானூர் கல்வெட்டு டேஷ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது. மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது. கண்ணகிக்கு இயக்கப்பட்ட அநீதிக்கு பிராயச்சித்தம் செய்து மதுரையை மீண்டும் பொலிவுற செய்த பாண்டிய மன்னன் சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன். கண்ணகிக்கு இயக்கப்பட்ட அநீதிக்கு பிராயச்சித்தம் செய்து மதுரையை மீண்டும் பொலிவுற செய்த பாண்டிய மன்னன் சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன். பாண்டியர்களின் முக்கிய இறக்குமதி டேஷ் ஆகும்? குதிரை. பாண்டியர்களின் முக்கிய இறக்குமதி குதிரை ஆகும். அடுத்தது 2019 என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்க்கலாம். தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் ஸ்ட்ரோபோ. தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர்னா ஸ்டிராபோ. கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் நெடுமாறன். கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெடுமாறன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வருவனவற்றுள் தெற்கு ஆசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் என அழைக்கப்படும் ஒன்று அருள்மிகு அரங்கநாதர் கோவில் கோபுரம். கண்டவற்றுள் தெற்கு ஆசியாவின் மிக உயர்ந்த கோபுரம் என்று அழைக்கப்படும் ஒன்று அருள்மிகு அரங்கநாதர் கோவில் கோபுரம். அடுத்து 2020-21 என்ன கொஸ்டின் கேட்டான்னு பார்க்கலாம். கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன். கபாடபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் முடத்திருமாறன். பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஷ் என அறியப்பட்டது. பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து மண்டபம் என்று அறியப்பட்டது. அடுத்து 2022 என்ன கொஸ்டின் கேட்டான்னு பார்க்கலாம். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறியவர் மார்கபோலோ ஆவார். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்து கூறிய அறிஞர் மார்கபோலோ ஆவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம பாரதி பாடசாலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.